பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். என்ன ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு ஒன்றும் நடக்காம போனதுனால சோர்ந்து போயிட்டீங்களா? நானும் தினம் ஜெபிச்சு தானே பார்க்குறேன், இவ்வளோ காலமாக ஜெபிக்கிறேன், ஆண்டவர் பதிலை தராமல் அமைதியாக இருக்கிறாரே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவர் உங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு, ஜெபத்தை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். என்ன சொல்றாரு பாருங்களேன், வசனம் சொல்லுது. 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல தாவீது என்ற பக்தன் சொல்றாரு, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அவர் என் கூப்பிடுதலை கேட்டார், என் ஜெபத்தை கேட்டார், எனக்கு பதில் கொடுத்தார். உங்களுக்கும் பதில் தருவார், உங்களுடைய கூப்பிடுதலை கேட்கிறார். ஆனா பொறுமையா காத்திருக்கணும். அவர் என்ன சொல்றார்? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். நமக்கு எப்பவுமே அவசரம் தானே. காலையில் கேட்டால் சாயங்காலத்துக்குள்ளே நடந்துடணும், உடனே நடந்துடணும். இல்லைன்னா நான் ஜெபம் பண்ண ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த ஆண்டவர் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஏற்ற வேளையில் அற்புதம் செய்கிறவர். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நம்ம காத்திருக்கணும், அவ்வளோதான். பாருங்க, அன்னாள் போய் ஜெபம் பண்ணினாள். வேத புஸ்தகத்தில் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. வெகு நேரம் ஜெபம் பண்ணினாளாம். வெகு நேரம், எவ்வளவு நேரம் தெரியல, பல மணி நேரம் ஜெபிச்சிருக்கலாம். குழந்தை இல்லை, நின்ற நெருக்க வேதனைய கண்ணீர் விட்டு அழுது புலம்பி ஜெபிக்கிறாள். வெகு நேரம் ஜெபம் பண்ணுகிறாள். அதாவது பதிலை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும். அங்க இருக்கிற ஊழியக்காரர் சொல்லுகிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, சமாதானத்தோட போனி, பதிலை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் பொறுமையாய் ஜெபம் செய்வது. அவசரப்படக்கூடாது. நீங்க ஜெபிச்சுட்டே இருங்க, தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருங்க. நிறைவேறும், கட்டாயம் நிறைவேறும். உங்கள் ஜெபத்திற்கு பதில் வரும். தேவன் கவனித்து கொண்டு இருக்கிறார். சில சமயத்தில் சில காரியத்துக்கு உடனே பதில் வந்துடும். சிலருக்கு பதிலுக்கு வருவதற்கு 1 வாரம் ஆகும், சிலருக்கு 1 மாதம் ஆகும், சிலருக்கு 1 வருஷம் ஆகும், சில வருஷங்கள் கூட ஆகும். சிலர் பொறுமையாக காத்திருந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவாங்க. சிலர் 15 வருஷமா ஜெபம் பண்ணி குழந்தை பெற்றுக்கொண்டவங்களும் இருக்கிறாங்க. அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சொன்ன போறீங்க, சொன்ன போகாதங்க. பொறுமையாக காத்திருங்க. ஆண்டவரே, நான் பொறுமையா நம்பிக்கையோட காத்திருக்கிறேன், நீங்க என் ஜெபத்தை கேட்கிறீங்க, கட்டாயம் என்னை வெட்கப்பட விட மாட்டீங்க, நான் பெற்றுக்கொள்ளுவேன். ஏன் இன்றைக்கு அந்த அற்புதம் நடக்கலாம், இன்றைக்கு இப்போ நடக்கலாம். விசுவாசத்தோட நான் பொறுமையா காத்திருப்பேன். நீங்க பதில் தருவரைக்கும் காத்திருப்பேன், அற்புதத்தை காணுவரை காத்திருப்பேன். சொல்லுங்க, அற்புதம் நடக்கும். ஆண்டவரே, நான் பொறுமையா காத்திருந்து நீங்க கொடுக்கிற பதிலை பெற்றுக்கொள்ளுவேன். உங்க அற்புதத்திற்காக காத்திருக்கிறேன். என் கூப்பிடுதலை கேட்டிருக்கிறீர், நீர் அற்புதம் செய்து விட்டீர், நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.